வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல இருக்கோம். இகரம் தமிழ் வகுப்புல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்க்கலாமா? அதாவது நம்ம சாப்டர் 1.1 முடிச்சாச்சு. அதை பார்த்து படித்தல். மொத்தம் 30 பாடங்கள் இருந்தது இல்லையா? அது எல்லாமே ஒரு தடவை நம்ம பார்த்து வாசிச்சு முடிச்சாச்சு. நீங்க ரொம்ப அழகா படிக்கவும் கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு சாப்டர் 1.2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருள் அறிவோம். சரிங்களா? இப்ப தமிழ்லயே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு சில வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் தெரியாது. அந்த வார்த்தைகளுக்கான பொருளை நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இங்க ஆன்ட்டி ஒரு 3 ஸ்லைட் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்லைட், இது 2, இது 3. சரிங்களா? இந்த 3 ஸ்லைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடது பக்கம் சில வார்த்தைகள் இருக்கு. அதுக்கான பொருள் வலது பக்கத்துல இருக்கு. இடது பக்கம் சில வார்த்தைகள் இருக்கு, அதுக்கான பொருள் வலது பக்கத்துல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டே 1 இதுக்கு ஆன்டி 4 days டைம் கொடுக்க போறேன். டே 1 என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வார்த்தைகள் இந்த ஓலைச்சுவடியில இருக்கு இல்லையா, சாரி, இந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்ட்டு இந்த இந்த இடது பக்கம் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே என்ன பண்ணணும்னா நீங்க அப்படியே வாசிக்கணும். பார்த்து அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இந்த ஸ்லைடுக்கு தனி வாய்ஸ் அனுப்புங்க. இது 2வது ஸ்லைடு, இது 3வது ஸ்லைடு. சரிங்களா? இந்த 3 ஸ்லைட்லயும் இருக்கிற வார்த்தைகளை அதோட பொருளை அப்படியே பார்த்து வாசிச்சு தனித்தனி வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. இது டே 1. டே 2 என்ன பண்ணணும்? டே 2ல நீங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற அத்தனை வார்த்தைகள் அது பொருளையும் அப்படியே நோட்புக்ல பார்த்து எழுதி அனுப்பணும். நோட்புக்ல பார்த்து எழுதி அனுப்பணும். இந்த 3 ஸ்லைட்லயும் உள்ள வார்த்தைகளை அப்படியே பார்த்து எழுதி அனுப்பணும். சரிங்களா? டே 3 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்லைட்லயும் உள்ள வார்த்தைகளை என்ன பண்ணணும்னா இடது பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சைடு உள்ள வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அம்மாவையோ அப்பாவையோ இல்ல வீட்டுல வேற யாரையாவதையோ கேட்க சொல்லணும். கேட்டுட்டு இப்ப உதாரணமா தன்னம்பிக்கை அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். தன்னம்பிக்கைனா என்ன, அதோட பொருள் என்ன? தன்னை முழுமையாக நம்புதல் அப்படி நீங்க சொல்லணும். சரிங்களா? அதாவது அம்மாவோ அப்பாவோ இங்க இந்த இடது பக்கத்துல உள்ள வார்த்தைகளை கேட்பாங்க. நீங்க அதுக்கு பொருள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க சொல்லி அனுப்பணும். ஒண்ணா 1 by 1. தன்னம்பிக்கை அப்படின்னா தன்னை முழுமையாக நம்புதல் அப்படின்னு நீங்க சொல்லணும். அடுத்த சாதனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அரிய செயல் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் டே 3க்கான பயிற்சி. அதாவது சொல்லணும்னா பார்க்காம சொல்லணும். நீங்க இதுக்கான பொருளை நீங்க என்ன பண்ணணும்? பார்க்காம சொல்லணும். சரிங்களா? அம்மா கேட்கறதையும் நீங்க சொல்றதையும் சேர்த்து ஒன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். இது டே 3. அடுத்த டே 4 என்ன பண்ணணும்? 3 ஸ்லைடுமே டே 3க்கு எல்லா வார்த்தைகளையும் நீங்க பார்க்காம சொல்லி அனுப்பணும், அம்மா அப்பா கேட்க. அடுத்தது டே 4 என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அம்மாவோ அப்பாவோ இந்த வார்த்தைகளை டிக்டேட் பண்ணுவாங்க. உதாரணமா ஓலைச்சுவடிகள் அப்படின்னு டிக்டேட் பண்ணாங்கன்னா நீங்க ஓலைச்சுவடிகள்னு எழுதணும். எழுதி அதுக்கான பொருளை நீங்க அப்படியே பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு காலம் மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் நீட்டா இருக்கும் பிரசன்டேஷன். 2 காலம் போட்டுக்கோங்க. இல்ல இந்த சைடு 3 காலம் போட்டுக்கோங்க. ஒரு சைடு சீரியல் நம்பர், ஒரு சைடு வார்த்தைகள், இன்னொரு சைடு பொருள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு 3ஆ பிரிச்சு அழகா எழுதி அனுப்புங்க. பார்த்து எழுதும் போதும் அதே மாதிரி எழுதணும். டே 4ல பார்க்காம எழுதணும் இல்லையா, அம்மா டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டு எழுதி அதுக்கான பொருளையும் நீங்க எழுதி அனுப்பணும், எல்லாமே பார்க்காம. புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? டே 1 என்ன பண்ணணும்? அப்படியே இந்த வார்த்தைகள் அதுக்கான பொருள் நீங்க அப்படியே பார்த்து வாசிச்சு அனுப்பணும்.
டே 2ல என்ன பண்ணணும், அப்படியே வார்த்தைகள் பொருள் எல்லாத்தையும் 3 காலம் போட்டு அழகா பார்த்து எழுதி அனுப்பணும். நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், இல்லைன்னா மார்க் மைனஸ் ஆயிடும். டே 3 என்ன பண்ணணும், அம்மாவோ அப்பாவோ வந்து அந்த இடது பக்கம் உள்ள வார்த்தைகள் கேட்பாங்க, நீங்க அதுக்கான பொருளை பார்க்காம சொல்லி அனுப்பணும். அடுத்தது டே 4. டே 4ல என்ன பண்ணணும், நீங்க வந்து அம்மாவோ அப்பாவோ அந்த வார்த்தைகளை டிக்டேட் பண்ணுவாங்க, நீங்க அந்த வார்த்தையை எழுதி அதுக்கான பொருளையும் பார்க்காம எழுதி அனுப்பணும். இதுதான் அசைன்மெண்ட். சரிங்களா? ரொம்ப அழகா செஞ்சு அனுப்புங்க செல்லக்குட்டி. ஓ, ரொம்ப எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அசைன்மெண்ட்ஸ். என்ன ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.